கண்டிப்பா எல்லா ஸ்கூலுக்கும் கவுன்சிலர் தேவை. டீச்சர்ஸே பாவம் அவங்க வேலையே செய்ய முடியாம படாத பாடுபட்டு கிடக்குறாங்க. அவங்கள போய் திருப்பியும் கவுன்சிலிங்கும் பண்ண அப்படின்னா இப்ப டீச்சர்ஸ்க்கே கவுன்சிலிங் வேணும். அவங்களுக்கே ஒர்க் லோட் அதிகம், அவங்களே செய்ய முடியாம இருக்கும்போது கவுன்சிலிங்கும் பண்ண அப்படின்னா சத்தியமா அவங்களால முடியாது, ஓவர்லோட் ஆயிடும். எல்லா ஸ்கூலுக்கும் கம்பல்சரி ஒரு கவுன்சிலர் தேவை. ஏன்னா எல்லா விஷயத்தையும் குழந்தைங்க அப்பா அம்மாட்டையும் சொல்ல முடியாது. எல்லா விஷயத்தையும் டீச்சர்ஸ், ஏன்னா டீச்சர்ட்ட போய் ஒரு கவுன்சிலர்ட்ட ஷேர் பண்ற மாதிரி ஒரு டீச்சர்ட்ட ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா டீச்சரை பார்த்தாவே பயந்து கிடப்பாங்க, அடுத்த நாள் ஹோம்ஒர்க் பண்ணலையான்னு திட்டுவாங்க. அதனால எல்லா விஷயத்தையும் டீச்சர்ட்ட சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, தவறான முடிவெடுத்து தவறான வழியில போய் குழந்தைங்க மாட்டிக்கிறாங்க. அவங்களை எப்படி கரெக்டா கைட் பண்ணி கொண்டு போகணுங்கிறது கவுன்சிலருக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ கம்பல்சரி எல்லா ஸ்கூல்லயும் மேல் கவுன்சிலர் ஃபீமேல் கவுன்சிலர் 2 பேரும் கம்பல்சரி இருக்கு. ஒரு பிரச்சனை வந்தா அந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, எங்க போய் சொல்றதுன்னு தெரியாது. அவன் மத்த செயல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவன் வேற ஏதாவது சொல்லி பிரச்சனையை உருவாக்கி கடைசியில ஸ்கூல்ல இது நடந்துருச்சு அது நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கவுன்சிலர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் அவன் ஜாலியா சொல்லுவான். அட்லீஸ்ட் 50% பிரச்சனையை தீர்த்துக்கலாம். கம்பல்சரி இருக்கணுமா.